உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா? பொண்ணுக்கு என்ன சீர் செய்வியே அதை சொல்லுங்கள், அதுக்கு தக்கன மாப்பிள்ளையை பார்த்துருவோம். என் பொண்டாட்டி போட்டு வந்த நகை பூரா என் பொண்ணுக்கு தான், இல்லைன்னு சொல்ல. சீருன்னெலாம் என்னால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி தருவேன். நான் வச்சு பயிர் பண்ணிகிட்டு இருக்க வயலை சீராக தருவேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அது அப்படி தான். இன்றைக்கி வயல் வாங்க முடியுமா ஐயா? நிலம் என்ன விலை விற்கிது? நான் பயிர் பண்ணிகிட்டு இருக்க வயலை என் மகளுக்கு சீராக தரேன். இவ்வளோ தான் என்னால் முடியும். போய் சொல்லுங்கள். வந்தா வராங்க, வராட்டி போகிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பையனுக்கு அருமையான வரன் அமைஞ்சிருக்கு. இல்லையே நல்ல செய்தி சொல்லி உங்கள் வாய்க்கு சீனியை போடணும் ஐயா. அவருக்கு சுகர் இருக்கான்னு கேட்டுக்கிடுங்க. கொஞ்ச நேரம் உன் வாய்க்கு பூட்டு போடுடி. சீர் சினத்திலாம் எப்படி? ஐயா, அவங்க விவசாய குடும்பம், கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம், ஆனால் ரொம்ப ஒழுக்கமான குடும்பம், பேர் போன குடும்பம். கேட்டீங்களா? அவர் பொண்ணுக்கு அவர் பொண்டாட்டி நகையை பூரா போடுதேன்ட்டார். அது போக ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டியும் தாரன்ட்டார். அவர் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்க வயலை மகளுக்கு சீராக தாரன்ட்ருக்காரியா, அவ்வளோதான் அதை பண்ண முடியும், அதுக்கு மேலே முடியாதுங்கிறத தேங்காயை உடைச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிவிட்டாருன்னா பாருங்களேன். பட்டு கத்தரிச்ச மாதிரி சொல்லிட்டார். ரைட்டு, சந்தோஷம். சரியா, என் பொண்ணு நல்லா இருக்கும்ல. பொண்ணை நாங்கள் பார்க்கவே வேண்டாம். என் பையனை இதான் பொண்ணு கேட்டுன்னா கட்டிடுவான். அப்பா, நான் ஒரு அர்த்தம் பேசலாமா? இது உன் கல்யாண விஷயம்ப்பா, பேசு. எப்படி வளர்த்துருக்கேன் பாருங்கய்யா என் மகனை. பேசுகிறதுக்கு கூட என் பெர்மிஷனை கேட்கான் என் பிள்ளை. அவ்வளோ ஒழுக்க செலுக்கமாக வளர்த்துருக்கேன். இல்லையா அப்படின்னே? ஆமாம் அப்படின்னேன்னு சொல்லுங்கய்யா. அது சரி, நீ சொல்லுப்பா. அப்பா, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இனி வருங்காலத்தில் நிலம் வச்சுருக்கவன் தான் கோடீஸ்வரன். அதுவும் விவசாயம் பண்ணுறவன் தான் மிகப்பெரிய அந்தஸ்தில் வாழ போகிறாங்க. அதனால் இந்த விவசாய தினத்தை அன்னைக்கு அந்த விவசாய குடும்பத்திலே நம்ம பொண்ணு எடுப்போம்ப்பா. நான் ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் தான் படிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். விவசாயம் பண்ணணுங்க தான் என்னோட நோக்கமும் கூட. சீராக வர்ற வயலை வச்சு நல்லா விவசாயம் பண்ணி அதை உண்டு பண்ணுவோம். நான் பெத்த மகனே, என் பெத்த வயிறை குளிர வச்சுட்டேன். உன் சந்தோஷம் தான்ப்பா எங்கள் சந்தோஷம். அப்படியே செஞ்சுருக்கோம். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். போய் சொல்லிடுறேன், ஏற்பாடு பண்ணணும்ல. அப்படியே என் தர்மபத்தினி போய் பால் பாயசம் வச்சு தரகருக்கு கொடு. அவர் சாப்பிட்டு போய் நல்ல காரியத்தை ஏற்பாடு பண்ணட்டும். உண்மையிலே நீங்கள் தான் பெரிய மனுஷன், நீங்கள் தான் பெரிய மனுஷன். உண்மையான பெரிய மனுஷன் என் பிள்ளையா. அவன் எவ்வளோ பெரிய சிந்தனையோடு இருக்கான் பார்த்திரா, தொலைநோக்கு சிந்தனையோட. வாருமையா தரகர, காயா பழமா? பழம்தாங்க. அம்மா, தங்கப்பழம். தரகருக்கு காப்பி கொண்டு வாம்மா. அப்பா, இதோ வந்துட்டேன்ப்பா. அம்மா, உனக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை உன்னை பார்க்காமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. நீ மாப்பிள்ளையை பார்க்கணுமாம்மா? எங்கள் அப்பா யாருக்கு கழுத்தை நீட்ட சொன்னாலும் நான் தவறாமல் தடை பண்ணாமல் கழுத்தை நீட்டுவேன். எனக்கும் பார்க்கணும் அவசியம் இல்லைங்க. பார்த்தேரா என் வளர்ப்பு எப்படி? நானே என் பொண்டாட்டியும் தாலி கட்டும்போது தான் என் பார்த்தேன் மனவடையில். ஆமாம். சரிங்களா? ஆமாம் ஐயா, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அது நல்லபடியாக நடக்கணும், சந்தோஷமாக நடக்கணும். எங்களுக்கும் பூரண சம்மதம்னு சொல்லுங்கள். ரொம்ப 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 சந்தோஷங்க. ஐயா, வணங்காமுடி. வராதவன் வந்திருக்கே, என்ன விஷயம்? ஐயா, உங்களுக்கு தெரியாது இல்லை, என் வயலை கொஞ்சம் விற்கணும். என் தங்கச்சிக்கு ஒருத்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. வயலை விற்றா வாங்க முடியுமாப்பா? அதை வேணால் கட்டுக்குத்தையே யார்கிட்டையாவது ஆட பணம் வாங்கு, மேற்கொண்டு கடனை வாங்கி போட்டு கல்யாணத்தை நடத்து. யாரை போய்ங்க தேட கட்டுக்குத்தைக்கு? சரி, அந்த வேலை கட்டுக்குத்தையாக நான் எடுத்துக்கிட்டேன். உனக்கு அதுக்கு கொஞ்சம் பணம் தரேன். பின்னாடி உனக்கு கையில் காசு வரும்போது கட்டுக்குத்தையாக என்கிட்ட இருக்க உன்னோட வயலை மீட்டுக்கோ. நிலம் முக்கியமையா, பெத்த தாய்க்கு சமம். விவசாயம் பண்ணுற நிலம் தெரிஞ்சுக்க. நல்லா சொன்னீங்க, நறுக்குன்னு சொன்னீங்க, அப்படியே செய்கிறேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. சுய புத்தி இல்லாட்டாலும் சொல்லு புத்தி இருந்தால் போதும்யா. எந்த மனுஷனும் எங்கேயும் பிழைச்சிக்கலாம். ரொம்ப சந்தோஷம், வர்றேங்க.